அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஹிஜ்ரி 1436வது ஆண்டினுடைய ரமலான் மாதத்தின் 2வது நாளில் முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அதற்கு நிறைந்த நற்கூலிகளை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. இந்த நல்ல நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதை நமக்கு முழுமையாக சாதகமான நாட்களாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, இறைவனுடைய படைப்புகளில் மிக முக்கியமானது நேரம் என்பது. அந்த நேரம் மனித சமுதாயத்தினுடைய பயன்பாட்டுக்காக தேவைக்காக அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். நேரம் என்பது வேறு ஏதோ ஒன்று கிடையாது, அது நம்முடைய ஆயுள். நேரம் என்பது நம்முடைய ஆயுளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த நேரத்தை அல்லாஹ் பலவாறாக பிரித்து வைத்திருக்கிறான். இரவு பகல் என்று அல்லாஹ் பல மாதிரியாக இந்த நேரங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இரவு நேரங்களையும் கூட பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறான். பகல் நேரங்களை எவ்வாறு பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறானோ, காலை பொழுது, நண்பகல், மாலை பொழுது என்று அல்லாஹ் எவ்வாறு பிரித்து வைத்திருக்கிறானோ அதை போல இரவு நேரங்களையும் அல்லாஹ் அதை பலவாறாக பிரித்து வைத்திருக்கிறான். இரவனுடைய முந்திய பகுதி, நடுநிசி, பிந்திய பகுதி, அதிகாலை என்றெல்லாம் அல்லாஹ் பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறான். இந்த நேரங்களை பிரித்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரசூலும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். அந்த நேரம் எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்த நேரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதில் மனித சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை அந்த நேரங்களில் இந்த மனித சமுதாயம் தேடி அடைந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வசதியாக அல்லாஹ் இந்த நேரங்களை பல மாதிரியாக பிரித்து வைத்திருக்கிறான். நாம் ஏற்கனவே இந்த நேரங்களில் ஒரு முக்கியமான நேரத்தை கடந்த ஜும்மாக்களில் அறிந்திருக்கிறோம். அதிகாலை நேரம், ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரம், அந்த நேரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுகிறது மார்க்கத்தினுடைய பார்வையில். அதே போல அசர் நேரம், அதை அல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அந்த நேரத்தில் ஒரு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகைக்கு தனிப்பட்ட ஒரு பேரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஸலாத்துல் உஸ்தா, நடுநேர தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அசர் நேர தொழுகையை அல்லாஹ் அந்த நேரத்தில் வைத்து அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறான். அதே மாதிரி மேலும் சில குறிப்பிட்ட நேரங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். இந்த ஜும்மா இருக்கிறதே, ஜும்மாவிலும் ஒரு நேரம் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் இறைவனை தொழுது நம்முடைய கோரிக்கையை வைத்தால் அந்த கோரிக்கையை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். எதை கேட்டாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் தருகிறான் என்று மூடலாக பொதிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது எந்த நேரம் என்று நமக்கு அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. இது சம்பந்தமாக அறிஞர்கள் 40க்கும் மேற்பட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள். ஜும்மாவிலே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நேரம் எது? இமாம் மிம்பரில் ஏறக்கூடிய நேரமா, அல்லது அதற்கு முந்திய நேரமா, அல்லது அந்த 2 ஹுத்பாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரமா என்றெல்லாம் பல மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எனினும் யார் நேரத்தோடு ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நல்குவான். ஆக ஜும்மாவிலும் ஒரு நேரம் இருக்கிறது என்று அந்த நேரத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். அதில் நாம் போட்டி போட வேண்டும், அந்த நேரத்தை அடைவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்கு அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு லைலத்துல் கத்ர் என்பது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதிலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் போட்டி போட வேண்டும், அதிலே ஆர்வம் காட்ட வேண்டும், அதை தேடிக்கொண்டு காத்திருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வாறு அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஜும்மாவினுடைய இந்த நேரமும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம்,
அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அரஃபானுடைய நேரம், அரஃபா பெருவழியில் நின்று கொண்டு அல்லாஹ்வை மனம் உருகி பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுகிறது. அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான் என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இவ்வாறு நேரங்கள் பல வகையாக பிரித்து அந்த நேரங்களை நாம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு மார்க்க நமக்கு அழகான முறையில் வழி சொல்லி தந்திருக்கிறது. எனவே அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம்தான் சஹர் நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரம். சஹர் நேரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாக மார்க்கத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தினுடைய அருமை பெருமையை பற்றி அல்லாஹ்வும் பேசியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம், அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காண்பிக்கிறான், அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், சஹர் நேரம் என்பது எப்படிப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்தை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி தர்றார். குர்ஆனில் ஒரு வசனம் இடம்பெறுகிறது, சூரத் ஆல இம்ரானில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். அல்லதீன யக்கூலுன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன் நார் الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஆல இம்ரான்ல 17வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அந்த சஹர் நேரத்தினுடைய பெருமையை பற்றி, அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நேரத்தை, இந்த காலத்தை படைத்தவர் அல்லாஹ். அதனால் அந்த நேரங்களை பற்றி, ஒவ்வொரு நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி, அதனுடைய மகிமையை பற்றி நம்மை விட நம்மை படைத்த அல்லாஹ்வுக்குத்தான் நல்லாகவே தெரியும். அதனால் எந்த நேரத்தை அவன் சிறப்புக்குரிய நேரமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறானோ அந்த நேரத்தை சிறப்புக்குரிய நேரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தில் நல்லவர்களை பற்றி பேசுகிறான். நல்லவர்கள் என்றால் யார், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அவருடைய தன்மைகளை பற்றி, குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லதீன யக்கூலுன ரப்பனா ஆமன்னா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா. அந்த நன்மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா. இறைவா, நாங்கள் உன்னை நம்பி இருக்கிறோம், உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எனவே எங்களுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்தருள்வாயாக. வக்கினா அஸாபன் நார், மேலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் நன்மக்களுடைய அவரிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது குணத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். எப்போதுமே நாம் சொர்க்கத்திற்கு ஆசைப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஆசைப்பட வேண்டும் என்பதை இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன் நார் என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையை நாம் அன்றாட நம்முடைய துஆவில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் நன்மக்கள் என்பதாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நன்மக்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி. அஸ்ஸாபிரீன, அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். நன்மக்களாக இருந்தால் அவரிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கும், எரிந்தெறிந்து விழமாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், பொறுமையோடு காணப்படுவார்கள். வஸ்ஸாதிகீன, மேலும் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாயிலிருந்து பொய்கள் வராது, புறம் பேச மாட்டார்கள். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும், நயமான வார்த்தைகளாக, உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். வல் கானித்தீன, மேலும் அவர்களை இறைவனை பணிந்து வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த குணாதிசயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தொடர்ந்து சொல்கிறான் வல் முன்ஃபிகீன, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். எந்தெந்த வழிகளில் செலவுகள் செய்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியுமோ அந்தந்த வழிகளை தேடி 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 கண்டுபிடித்து அந்த வழிகளிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லி காண்பிக்கிறான்
வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹர் நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான ஒரு பண்பை பற்றி, குணாதிசயத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறார். இப்போது நமக்கு புரிந்திருக்கும் சஹர் நேரம் என்பது எப்படிப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாகவே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். சஹர் நேரம் என்பது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹர் நேரம் என்பது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு நேரமாக, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நேரமாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். எனவே அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எனவே அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். சஹர் நேரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு இருக்கிறது, அந்த பாவங்களை சொல்லி இறைவா என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்வாயா என்று சொல்லி சஹர் நேரத்தில் எழுந்திருந்து கண் விழித்து அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்கள் கழுகப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நேரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தை சொல்லி காண்பிக்கிறான். மற்றொரு வசனத்தில் இதே கருத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். சூரத்து தாரியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். நன்மக்கள் யார் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற பொழுது அந்த நன்மக்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சஹர் நேரங்களிலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலும் சொல்லி காண்பிக்கிறான். ஆக இந்த வசனங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு பெருமை மிகுந்த நேரம்தான் சஹர் நேரம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதைவிட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ரமலானில் மட்டுமல்ல வருடத்தில் அனைத்து நாட்களிலும் அடிவானத்திற்கு வருகிறான். அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். நம்முடைய பார்வையில் கண்ணில் தெரியுதா இல்லையா? அந்த அடிவானத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு. என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவருடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு. என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஉஅதியஹு. என்னிடத்தில் யாராவது கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? அந்த கோரிக்கைகளுக்கு நான் பதில் தருகிறேன். அவர்கள் ஏதாவது கேட்டால் அந்த கோரிக்கைகளை ஏற்று அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மை யஸ்தக்ஃபிரு லீ ஃபஅக்ஃபிர் லஹு. என்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா? அவருடைய பிழைகளை, பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்திற்கு வரக்கூடிய நேரம்தான் சஹர் நேரம் என்பது. இரவு நேரத்தினுடைய பிந்திய நேரத்தில், சஹர் நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிஷிலிருந்து இறங்கி அடிவானத்திற்கு வருகிறான். வந்து இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை கேட்கிறான். என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடத்தில் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையை நான் மதிப்பளிக்கிறேன். என்னிடத்தில் பாவமன்னிப்பு கோரினால் அந்த பாவங்களை கழுவி சுத்தம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்திற்கு வருகிறான் என்று சொன்னால் நன்மை சந்திப்பதற்கு அல்லாஹ் வருகிறான். வேறு யாருக்காக வரவில்லை, நமக்காக வருகிறான். நமக்காக வருகிற பொழுது
அவனுடைய வருகை எதிர்பார்த்து நாம் தயாராக இருக்க வேண்டுமா இல்லையா? நமக்காக வருகிறான், நம்முடைய நன்மைக்காக வருகிறான், நம்முடைய கோரிக்கை ஏற்பதற்காக வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய கோரிக்கையை அவனுடைய கோரிக்கை ஏற்பதற்கு அல்லாஹ் வருகிறான் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமா வேண்டாமா? பொதுவாகவே நாம் ஒரு அடி அடித்து வச்சா அல்லாஹ் நினைச்சுவான் 2 அடி எடுத்து வைப்பான் நம் பக்கம். நாம் அல்லாஹ்வை நோக்கி செல்கிற பொழுது, நடந்து செல்கிற பொழுது அல்லாஹ் ஓடி வருகிறான், அல்லாஹ் நம்மை தேடி வருகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்தை பொறுத்தவரையில் நாம் கண் விழித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். சகர் நேரம் என்பது கண் விழித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன் கண் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சகர் உணவு உண்பதற்காக மட்டுமே அல்ல. சகர் நேரத்தில் சகர் உணவு உண்பதற்காக மட்டுமே அல்ல, அல்லாஹ் அடிவாரத்திற்கு இறங்கி வருகிறான். அந்த அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அந்த சகர் நேரத்தில் கண் விழித்திருக்க வேண்டும். ஆனால் மற்ற நேரங்களில் நான் கண் விழித்திருக்கிறோமா இல்லையா என்பது தெரியாது, அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் ரமலானுடைய காலத்தில் அந்த பிந்திய நேரம் இருக்கிறது, சகர் நேரம் இருக்கிறது, அனைவருமே கண் விழித்திருக்கிறோம். எதற்காக கண் விழித்திருக்கிறோம்? சகர் நேரம் உணவை உண்பதற்காக கண் விழித்திருக்கிறோம். ஆனால் அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய நேரம். அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், திக்ரு தஸ்பீஹாத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக அந்த நேரத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை நாம் விளங்கி செயல்பட வேண்டும். அல்லாஹ் இறங்கி வருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தேடி வருகிறான் என்று அர்த்தம், அல்லாஹ் நம் பக்கம் வருகிறான் என்று அர்த்தம். அப்போ நாம அவன் பக்கம் போகணுமா இல்லையா? அவனிடத்தில் நம்முடைய கோரிக்கை வைக்கணுமா இல்லையா? அந்த நேரம் எந்த அளவிற்கு பெருமைக்குரிய நேரம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அக்ரபுமா யக்கூனுல் அப்து அக்ரபுமா யக்கூனுல் அப்து மினர் ரப்பி ஜௌஃபுல் லைலில் ஆஹிர் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வோடு நெருக்கமாக கூடிய ஒரு நேரம் உண்டு என்று சொன்னால், அல்லாஹ்வோடு நெருக்கமாக கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த நேரம்? அது இந்த சஹருடைய நேரம், இந்த இரவனுடைய பிந்திய பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நேரமாக மாறுகிறது என்று சொன்னால், இந்த சகர் நேரத்தில் நாம் என்ன காரியத்தை செய்தாலும் அது பரக்கத்துக்குரிய காரியமாக மாறிவிடுகிறது. இந்த சகர் நேரத்தில் என்ன காரியத்தை செய்தாலும் அது பரக்கத்துக்குரிய நேரமாக மாறிவிடுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நான் உண்ணக்கூடிய சகர் உணவு இருக்கிறதே அது கூட பரக்கத்துக்குரிய நேரமாக, பரக்கத்துக்குரிய உணவாக மாறிவிடுகிறது. நாம் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய சகர் உணவு இருக்கிறதே அது கூட அந்த நேரத்தினுடைய பொருட்டால், அந்த நேரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பின் காரணமாக பரக்கத்து பெற்ற உணவாக மாறிவிடுகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி லபரக்கா என்று சொன்னார்கள். நீங்கள் சகர உணவு உண்ணுங்கள், அவ்வாறு சகர் உணவு உண்பதிலே பரக்கத் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சகர் உணவிலே பரக்கத்து எப்படி வந்தது? எதனால் ஏற்பட்டது? அது சாப்பாடு. நம்முடைய பசி ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அந்த சாப்பாட்டில் எவ்வாறு பரக்கத்து வந்து ஒட்டி கொள்கிறது என்று சொன்னால், சகர் நேரத்திலே, அதிகாலை நேரத்திலே கண் விழித்திருந்து அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தில் அந்த உணவை எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினாலே அந்த உணவிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்து சேருகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம்தான் இந்த சகர் நேரம் என்பது. அப்போ சகர் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும், நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், கோரிக்கைகள் இருந்தால் கோரிக்கைகளை வைக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது, அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் ரிசுக்கை கேட்டால் அல்லாஹ் ரிசுக்கை தருகிறான். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தை கேட்டால் அந்த வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கும் அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதாக இன்னொரு செய்தியில் வந்திருக்கிறது. அந்த செய்தியிலே தொடர்ந்து வருகிறது, யாராவது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனைகள் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி தருகிறான், அந்த நோயை குணப்படுத்துகிறான் என்பதால் இன்னொரு செய்தியிலே வந்திருக்கிறது. ஆக இது ஒரு பொன்னான நேரம். இந்த பொன்னான நேரத்தை
நாம் அதற்குரிய சிறப்புகளோடு பயன்படுத்துகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சகர் நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? சகர் நேரத்தில் நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? டிவியை ஆன் பண்ணிக்கிட்டு டிவிக்கு முன்னால் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் என்ற பேரில் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சேனலாக தட்டி 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 எல்லா சேனல்கள்லையும் இஸ்லாமிய நிகழ்ச்சி என்ற பேரில் விதவிதமான நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்கள். வழங்கக்கூடியவர்களுடைய நோக்கங்களை பற்றியோ அந்த நிகழ்ச்சியினுடைய தரங்களை பற்றியோ நாம் என்ன செய்யல, குறை சொல்ல வரல, விமர்சனம் பண்ண வரல, அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் நாம் அந்த நேரத்தை எதற்கு செலவிட வேண்டும்? ஆனால் நாம் எதற்கு செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? பயான் நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேரமாது, டிவி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேரமாது. அந்த நேரம் எந்த நேரம்? அல்லாஹ்வோடு நெருக்கத்தை நேரடியாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். சகர் நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு நேரம், துஆ செய்யக்கூடிய ஒரு நேரம், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரம், திக்ரு தஸ்பீஹாத்துகளை செய்து அதில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அதிலிருந்து நாம் முழுமையாக திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் எங்கே நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? நாம் டிவி நிகழ்ச்சியில் போகிறோம். டிவி நிகழ்ச்சியில் போகும்போது நல்ல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாலுமே இடையில நிச்சயமாக ஷைத்தா வருவான். எல்லா நிகழ்ச்சியுமே விளம்பரதார நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சியுமே ஸ்பான்சர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள். ஸ்பான்சர் யாரு? எல்லாமே துன்யா வியாபார நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் அந்த நிகழ்ச்சிகளை நிச்சயமாக நடத்துகிறார்கள். இந்த மாதிரி நம்முடைய கவனங்கள் திசை திருப்பப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க எங்கே திசை திருப்பப்படுகிறது? துன்யாவின் பக்கம் திசை திருப்பப்படுகிறது. எனவே அந்த நிகழ்ச்சிகளில் மூழ்கி விடாமல், டிவி நிகழ்ச்சிகளில் நாம் மூழ்கி விடாமல் நாம் இந்த நேரத்தை இந்த விஷயத்தில் நினைச்சுன்னு பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த சகர் நேரத்தினுடைய சிறப்புகளை, பெருமைகளை நாம் பெற முடியும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்கள் அனைவருக்கும் வழங்கியிருவார்கள். நாம தக்குல்லா வகூலு கௌலன் சதீதா யுஸ்லஹ் லக்கும் அமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானுடைய நேரத்தை காலங்களை பொறுத்தவரையில் அதனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு மிக தேவையான ஒரு மணித்துளியாகும், பயனுள்ள நேரமாகும். எந்தெந்த வழிகளில் அதை செலவு செய்ய வேண்டுமோ அந்தந்த வழிகளில் தான் நாம் அதை செலவு செய்ய வேண்டும். அந்த நேரங்களை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. அந்த நேரங்கள் பொன்னான நேரம், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் இபாதத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாட்கள், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய நாட்கள், திக்ரு தஸ்பீஹாத்துகளை அதிகமாக செய்யக்கூடிய நாட்கள், மேலும் அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்யக்கூடிய நாட்கள். அப்படிப்பட்ட இந்த நேரத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? வீணடித்து விடக்கூடாது. குறிப்பாக இந்த பிந்திய பத்து இருக்கிற ரமலானுடைய பிந்திய பத்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். அந்த பிந்திய 10 நாட்களில் அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்திருக்கிறான். இந்த சமுதாயம் அந்த லைலத்துல் கத்ரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக, எளிதில் அந்த நன்மை கிடைத்து விடக்கூடாது, அதற்காக பெருமுயற்சி எடுக்க வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அதை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த பிந்திய 10 நாட்கள் நம்மவர்களால் எவ்வாறு செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் கவனத்தில் நிறுத்த வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த நாட்களில் வணிக வீதிகளில், வணிக நிறுவனங்களில் தங்களுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த கடைக்கு போகிறேன், இந்த கடைக்கு போகிறேன், அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணிக நிறுவனங்களில் தங்களுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்க குறிப்பாக தாய்மார்கள் ரமதானுக்கு தங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதா சொல்லிட்டு உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் சென்று கடை வீதிகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நேரம் முழுக்க, இந்த பிந்திய 10 நாட்களுடைய பகல் நேரம் முழுக்க எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, எதற்காக செலவிடப்படுகிறது என்று பார்த்தால் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதிலேயே போய் கொண்டிருக்கிறது. அதில் தப்பு கிடையாது. நமக்கு தேவையான சாதனங்களை வாங்குறதில், மார்க்கெட்டுக்கு போகிறதில் தப்பு கிடையாது.
ஆனால் அங்கேயே போய் என்ன செய்யக்கூடாது, குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடாது. ஒரு கர்ச்சீப் எடுக்கிறதுக்காக வேண்டி முதல்ல இவங்க தனக்காக செல்வார்கள், பிறகு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்காக துணைக்கு போவாங்க, தன்னுடைய உறவுக்காரர்களுக்காக வேண்டி செல்வார்கள். இப்படி டெய்லி கடைக்கணிச்சு போயிட்டே இருக்கிறது. டெய்லி மார்க்கெட்டுக்கு வணிக வீதிகளில் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பது. அந்த நாட்கள் வணிக வீதிகளில் சுற்றி திரிந்து நேரத்தை கழிக்கக்கூடிய நாட்கள் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். பெண்களாக இருந்தால் வீடுகளில் இருந்து கொண்டு அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வணிக மையங்களில் வணிக நிறுவனங்களில் சென்று கடை வீதிகளுக்கு சென்று அந்த நாட்களை கழிப்பதை, அந்த நேரத்தை என்ன செய்யணும், குறைத்து கொள்ள வேண்டும். தேவைக்கு போக வேண்டும், உடனடியாக தேவைகளை முடித்துவிட்டு வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வோடு நெருக்கத்தை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களாக இந்த நாட்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் அனைவருக்கு வழங்கியல்வாராக.